ஹாய், நம்ம சேனல் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் எப்படி யூனிவர்ஸ் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு ஏன் வந்துட்டு இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டுத்தில் நம்ம எப்படி வந்து ஏன் நெகட்டிவ் கூட ஓவராக அட்ராக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம், அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி அந்த நெகட்டிவ் ஜோன்லேருந்து வெளில வர்றது, நம்மளே அதாவது இன்னொருத்தர் வந்து நம்மளுக்கு கீழே இருந்து கை கொடுத்து மேலே தூக்கி விடுவாங்கங்கிறதெல்லாம் ஓகே ஃபைன் இருக்கட்டும். பட் நீங்களா உங்களோட செல்ஃப் ரியலைசேஷனில் எப்படி அந்த நெகட்டிவ் ஜோனை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இது நமக்கு சரியில்லை, இதுக்கப்புறம் கொஞ்சமாவது நம்ம வந்து ஒரு பாசிட்டிவிட்டிக்குள்ளே போகணும் லைஃப்பில் என்ன நடந்தாலும் அப்படிங்கிற விஷயம், அந்த ரியலைசேஷன்லாம் உங்களுக்காக தானாக வரும். ஸோ அது எப்படி வரும், ஏன் வந்துட்டு நம்ம நெகட்டிவ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பேட்டர்னில் தான் நம்ம வளர்த்துருக்காங்க சரிங்களா. கஷ்டப்பட்டு படிக்கணும், அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். அப்புறம் வந்துட்டு தோற்று போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு லைஃப்பில் யாராவது முன்னேறாமல் இருக்காங்க, இல்லை யாராவது ஒருத்தரோட பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாவோ, இது மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு. அப்புறம் பணத்தை பற்றி நெகட்டிவாக ஒரு யாராவது இல்லைன்னா அவங்கள பற்றி காசிப் பேசுறது, ஒரு ரிலேட்டிவ்ஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லை வாட் எவர் பீப்புள் மைண்ட் செட் இப்படி தான் இருந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து. ஸோ 80 to 90% வந்து இப்படி தான் நம்மளோட ஃபேமிலி, நம்ம வீட்டிலேருந்தே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி நம்ம வளரும் பொழுது நமக்கும் நம்மளை அறியாமல் இப்படி தான் பிரெயின் இருக்கும். ஓகே வந்துட்டு பணம் வச்சுருக்காங்கன்னா அவங்களாம் வந்துட்டு கெட்டவங்களா இருப்பாங்க, அப்புறம் ஒருத்தர் இல்லைன்னா அவங்கள பற்றி புறம் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு யாரையாவது குறை சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு மற்றவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எது நடந்தாலும் மற்றவங்கள ப்ளேம் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும், யார் என்ன பண்ணாலும் அதுக்கு நான் காரணம் இல்லை, நல்லது நடந்தால் மட்டும்தான் நான் காரணம் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே என்னன்னா இது ரேண்டம் திங்ஸ் தான். பட் இப்படி தான் நம்மளோட பிரெயின் வந்து டிசைன் ஆயிருக்கு. பிகாஸ் நம்ம இப்படி தான் வளர்த்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எப்போ வந்து நம்மளோட சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரைனிங்கில் நம்ம இருக்கோம், இப்போ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் நமக்கு சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் திரும்ப சொல்கிறேன், எப்போவுமே ஒரு விஷயம் வந்து அப்படியே மாறாமல் அப்படியே இருக்குது. ஒருத்தர் வந்து தன்னோட குணத்தை மாற்றிக்கலாம், ஆரம்பத்துலேருந்து எப்படி இருக்காரோ அவர் அப்படியே தான் இருக்கிறாருன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது ஒரு கட்டத்தில் தன்னோட விஷயத்த வந்து மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி அவர் ஏதாவது ஒன்று பண்ணார்னா தான் அவருக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், வேறு எப்படி என்னென்னலாம் அதை மாறணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ண விடாமல் நம்மளை சுற்றி இருக்க அந்த கர்ம ஆக்டிவேஷனே அப்போ தான் நடக்கும் சரிங்களா. இப்போது இதில் எங்கே நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டிங்க அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நம்ம வரோம்னா, நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்குற 98% நெகட்டிவாக தான் இருக்காங்க. அந்த நெகட்டிவ் பீப்புள் கூடயே புலம்புற பீப்புள் கூட, அப்புறம் வந்துட்டு வாழ்க்கையை வெறுத்து அப்புறம் ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும், அப்புறம் நிறைய இந்த மாதிரி நம்ம போகிற இடம்லாம் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட தான் நம்மளோட பழக்க வழக்கமே இருக்குது. பிகாஸ் வேறு வழி இல்லை, சொசைட்டியில் அப்படி தான் பீப்புள் இருக்காங்க, நம்ம பழகிறவங்க அந்த சொசைட்டிக்குள்ளே தான் இருக்காங்க, நம்மளும் அந்த சொசைட்டியாக இருக்கிறோம். ஸோ நாமளும் அப்படி தான் இருக்கோங்கும்பொழுது சுற்றியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாலாம் இங்கே ஜாஸ்தி யாருமே கிடையாது. சும்மா இப்படி பேசலாம், நான் இப்படி இருந்தால் அப்படியா இருக்கும், அப்படி இருந்தால் இப்படி, இதெல்லாம் சும்மா பேசலாமே. ஏன் இன்ஃபேக்ட் எவ்வளோ வீடியோ ரீல்ஸ்லாம் வருது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு, ஏகப்பட்ட விஷயம். எதுக்குங்க நீங்கள் நான் இத்தனை வயசுக்கு அப்புறம் எதுக்கு கோவப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு கோவத்தெல்லாம் விட்டுருங்க, அன்பு காட்டுங்க மற்றவங்க கிட்ட, நம்ம இருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை, நம்ம செத்துட்டோன்னா எல்லாமே அழிஞ்சிரும், அப்புறம் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு உண்மையாக இருங்க, நல்லா அர்ன் பண்ணுங்க அப்படின்னுட்டு நிறைய ரீல்ஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. ஈவன் அதை எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுவாங்க. பட் அதை கிரியேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதை ஷேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை, அப்படி இருக்கலை. ஷேர் இங்கே வந்து நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க, அன்பா இருங்க அப்படின்னு சொல்கிற ரீல்ஸ் அனுப்பிட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் வந்துட்டு இன்னைக்கு ரியாலிட்டியில் அப்படி தான் இருக்குது. பட் நான் என்ன சொல்லுவேன், அந்த ரீல்ஸ் எல்லாத்தையுமே உண்மையாக நீங்கள் வாழுங்க. படிக்கிறதோட நிப்பாட்டாமல், தெரிஞ்சுக்கிறதோட நிப்பாட்டாமல், செயல்படுத்துறதுக்கு என்ன வேலையோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம அதை பண்ணாமல் நம்மளால பாசிட்டிவிட்டிக்குள்ளே அந்த பாசிட்டிவ் ஜோனுக்குள்ளேயே நம்ம போக முடியாதுங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? எல்லா பக்கம் நெகட்டிவாக இருக்குது. நமக்கு ஈஸியாக புலம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள், ஈஸியாக புலம்பிடுவீங்க. வாழ்க்கையை குறை சொல்ல சொன்னால் டக்குன்னு பண்ணிடுவீங்க. என்னைக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க, யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்கன்னு கேட்டால் டக்குன்னு சொல்லுவீங்க. அப்புறம் எது மேலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கிறீங்க. செல்ஃப் அப்ரிசியேஷன் கிடையாது, செல்ஃப் லவ் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் தாட் கிடையாது. எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, குறை சொல்கிறீங்க. ஏதாவது தப்பு நடந்தால் அது நான் இல்லை அவன் தான் பண்ணான் அப்படின்னு எஸ்கேப் ஆகுறீங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க.
எது எது யாருக்கு நடந்தாலும் அதை பார்த்து நீங்கள் வந்து வைத்தறிச்சல் படுறீங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தாங்கும் பொழுது எல்லாமே இவ்வளோ நெகட்டிவாக வச்சுக்கிட்டு அப்போ நம்ம ஈஸியாக நெகட்டிவ் ஜோனில் தானே இருப்போம். பாசிட்டிவ் எப்படி மாற முடியும்? இன்ஃபேக்ட் நீங்களே அதை மாற்றணும்னு நினச்சா கூட ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. இல்லைங்க, என்னால் அந்த எனர்ஜியோட கோப்ப பண்ண முடியல, நான் வந்து இப்படியே இருந்துக்கிறேன். அது நெகட்டிவ்னு கூட நமக்கு தெரியாதுங்க. அதுதான் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமே. நம்ம இருக்கிற இந்த உணர்வுகள் எல்லாம் தான் நெகட்டிவ். பயப்படுறது, கோவப்படுறது, ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறது, ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, லவ்ன்ற பேரில் வந்து அவங்கள ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அப்புறம் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு பணத்திமிரில் வாழ்றது, அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி என்கிட்ட பணம் நிறையா இருக்குது அப்படின்னு அது மாதிரி வாட் எவர் என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாமே நெகட்டிவ். நம்ம இது ஒரு இயல்பு, இது என்னோட கேரக்டர் அப்படின்னு நம்ம நினச்சா கூட இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் குணத்தில் இந்த குணங்கள்லாம் எனக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே வேரோட அறுக்காமல் உங்களால் அந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டிக்குள்ளே வரவே முடியாது. இதனால தான் நம்மளால் வந்து ஈஸியாக ஒரு நெகட்டிவான விஷயங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு விஷயத்துக்கு பயந்து ஐயோ இது நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற அந்த ஓவர் திங்க் பண்றதா இருக்கட்டும், நம்மளை வந்து குட்டிச்சவரு ஆக்கிக்கிறது. வேற யாரும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் வேண்டாம், நம்மளே போதும். எப்பவுமே தேர்ட் பர்சன் வந்து தான் உங்களை வந்து செகண்ட் பர்சன் வந்து தான் உங்களை வந்து கெடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க தனியா ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னாவே மொத்தமா காலி பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு பவர் வந்து உங்களுக்கே இருக்கு. ஸோ நீங்க வந்து வெளில இருந்து யாராவது வந்து எனக்கு எடுத்துருவாங்களோன்னா நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஸோ இங்க வந்துட்டு இந்த நெகட்டிவ்னு ஒரு நிமிஷத்துக்கும் அவ்வளோ நெகட்டிவ் கேர் பண்ணுறோம், யாரையாவது திட்டுறோம். இது எல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் இது ஒரு இயல்பாகவே மாறிட்டதுனால நம்மளோட அந்த சப்கான்ஷியஸில் குப்பை தொட்டி மாதிரி நெகட்டிவ் தான் நிறைய சேர்ந்துருக்கு. இப்போ அவ்வளோ குப்பையும் நீங்கள் வந்து இப்போ கண்டுபிடிச்சா கூட அதெல்லாம் யார் அந்த நெகட்டிவான விஷயங்கள் குப்பை தொட்டியை கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க, இதெல்லாம் தூக்கி வெளில போட்டுட்டு இதெல்லாம் என்னைக்கு நான் கிளியர் பண்ணி அதை என்னைக்கு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஆஃப்டர் ட்ரை ஆக வச்சு அப்புறம் நான் பாசிட்டிவான நல்ல விஷயங்களை அதை போட்டு நான் ஃபில் பண்ணி நான் இன்னைக்கு பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இப்படிங்கிற இந்த ப்ராசஸே உங்களுக்கு டயர்டாக இருக்குது. எந்த ப்ராசஸுங்க? அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்களை தூக்கி வெளில போடுற ப்ராசஸே அவ்வளோ இருக்குது. ஏன்னா நம்ம வருஷக்கணக்காக அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம். இன்னொன்று புரிஞ்சுக்கணும், சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் வர எல்லா கஷ்டமுமே நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கும் ரியலைசேஷனுக்கும் தான் வருது. ஆனால் கஷ்டப்பட மட்டும்தான் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்க. அதுலேருந்து ரியலைஸ் ஆகி அதுக்கு அடுத்து என்ன, நான் இனி இப்படி இருக்கக்கூடாதுன்னு யாருமே மேக்ஸிமம் அப்படி இருக்கிறது கிடையாது. எனக்கு அதுவுமே ஒரு பெரிய வருத்தம். நமக்கு வந்து ஒரு கஷ்டம், அந்த ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்களே, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு, அந்த மாதிரி நம்ம எல்லாருமே இருக்கணும். ஒரு விஷயத்தில் அடிபட்டோம்னா அப்படியே அதில் அப்படியே கிராப் பண்ணிக்கணும். ஓகே இது அப்படி இது இப்படி அப்படின்ட்டு எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப விழிப்புணர்வாக திரும்ப அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அது அழகாக கையாளுற அளவுக்கான அறிவு எப்போ வரும்? முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தில் பட்ட அடியில் தான் வரும். இன்னைக்கு அந்த நான் அடிபட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு நீ என்ன வேணா அடி, எப்படி வேணா அடி, பட் நான் வந்து திருந்த மாட்டேன், நான் இப்படியே தான் நெகட்டிவாகவே தான் இருப்பேன், நீ வந்து என்ன பண்ணாலும் பண்ணு, நான் இப்படி குறை சொல்லிட்டு தான் என் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன்னே நம்ம மாறிட்டோம். அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் அந்த பாசிட்டிவுக்குள்ளே வரணும்னா இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். எதெல்லாம் நமக்கு நெகட்டிவாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை திரும்ப 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 சொல்கிறத தான் நீங்கள் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது. நான் மாறணும், நான் இதை மாற்றணும், என்கிட்ட இருந்து இதை நான் வெளில எடுத்துடணும், இந்த விஷயங்களை நான் வளர்த்துக்கணும், இதை எனக்குள்ள ஸ்டார்ட் பண்ணணும் இந்த குணத்தை அப்படின்னு எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் பண்ணாத வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி வீடியோஸ் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாருங்கள், புக்கு படிங்க, எல்லாத்தையும் படிங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் வந்து ட்ரை பண்ணாத வரைக்கும் எல்லாமே ஏட்டு சுரக்கா மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு நோ யூஸ், சாப்பிட முடியாது, பசிக்கும், பசியிலே தான் இருக்க முடியும். தேங்க்யூ.